அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். இனிய நாள்னு ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் 1ஆவதுலேருந்து 8ஆவது படிக்கிற வரைக்கும் ஒன்றாக படித்த மாணவர்கள் அனைவரும் இத்தனை வருஷம் கழித்து இன்னைக்கு அரியலூர் செட்டேரி கரையில் இருக்கிற PNM திருமண மண்டபத்தில் ஒன்று கூடியிருக்கோம். இந்த மண்டபத்துக்கு சொந்தக்காரர் எங்களுடைய வகுப்பு தோழர் என்பதில் ரொம்ப பெருமை. அவர் தான் இதை ரொம்ப ஆர்வத்தோடு செய்யணும்னு நினச்சாரு. அதை இன்றைக்கி எல்லாருமே செய்யணும். எல்லாருக்கும் நாங்கள் ஓரளவுக்கு இது தவிர்க்க முடியாத நாள்ன்றதுனால கொஞ்சம் பேர் வரலை. இருந்தாலும் நிறைய நினைவுகளை இப்போ மீட்டு கொடுத்துச்சு. அரியலூர் மாவட்டம் அரியலூரில் இப்போ சிஎஸ்ஐ பள்ளின்னு சொல்லக்கூடிய அது அன்னைக்கு எஸ்பிஜி நடுநிலைப்பள்ளியாக இருந்துச்சு. அதில் படித்தவங்க தான் நாங்கள். இந்த வெள்ளை சட்டை பழ ஷரீப் இவர் காமராஜ், நிற்கிறவர் மணிவண்ணன், அவரோட மண்டபத்தில் தான் இது நடக்குது. இது எங்கள் சீனியர் சஃபியுல்லா. நின்றுட்டுருக்க கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் பேர் பெரியசாமி. உட்காந்துருக்கிற பேர் கௌரி சங்கர். இவர் APR கணேசன், ஜவுளிக்கடை அரியலூரில் வச்சுருக்காரு. இவங்க சிலம்பு செல்வி, சொந்தமாக தொழில் நடத்துகிறாங்க. இவங்க வார்டனாக இருந்து ஓய்வு பெற்ற சாந்தி. இவங்க அரைச்செல்வி, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இவங்க எல்லாருமே நாங்கள் ஒன்றா படித்தோம். இப்போ காமராஜ் சாந்திக்கு பொன்னாடை அணிவிக்கிறாரு. அடுத்து கணேசன் சிலம்பு செல்விக்கு அணிவிக்கிறார். அடுத்து கௌரி சங்கர் மணிவண்ணனுக்கு அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். ஷெரீப் மகிழ்ச்சி அரைச்செல்விக்கு. இவங்க 2 பேரும் தான் பேச்சு போட்டியாக இருக்கும். பெரியசாமி கணேசனுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். இப்போ மணிவண்ணன் காமராஜ், இவர் சஹானா காமராஜ்னு சொல்லுவாங்க அரியலூரில். அன்றைய பள்ளிக்கூடத்தின் அமைப்பு எப்படிங்கிற இருந்ததுன்றதை மணிவண்ணன் சொல்கிறார். உள்ளே இருந்தாலும் 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது ப்ரேயர் நடக்கிற இந்த ஃப்ரண்ட்டில் தான் லெஃப்ட் சைடில் இந்த ரயில்வே தண்டவாளம் பனி அடிக்கிறது. பனி அடிக்க போகும்போது எப்படா அந்த பனி எடுத்துகிட்டு போனாலே இருக்கும். அந்த பெல் கட்டை வச்சுருக்காங்க, ஒரு கெத்து எடுத்து போங்க. அதை அப்படியே பார்த்து ஒரு காமராஜ் தன் வாழ்க்கையை சிறக்க வைத்த கணேசனை பற்றி சொல்கிறாரு. இவர் தனபால் தன்னோட இல்ல திருமணத்திற்காக எல்லாத்துக்கும் இங்கேயே பத்திரிக்கை கொடுத்தாரு. பத்திரிக்கையோட ஒரு லஞ்ச் பேக் கொடுத்தாங்க. அனைவரும் திருமணத்திற்கு வருவதாக உறுதி அளித்தோம். அதுக்கு என்ன ப்ரேயர் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் மீண்டும் பள்ளியை பற்றிய ஒரு உரையாடல். பில்டிங்கு இந்த உள்ளே இருந்தாலும் 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இது ப்ரேயர் நடக்கிற இடம். தேநீர் இடைவேளையின் போது டீ, வடை, பிஸ்கட் வழங்கப்பட்டது. பேசிக்கொண்டே சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே ருசித்து சாப்பிட்டோம். டீ சூடாக சுவையாக அருமையாக இருந்துச்சு. மதிய உணவு ஏற்பாட்டினை சஹானா காமராஜ் அவர் தான் ஏற்பாடு செஞ்சுருந்தார். யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லான்னாரு. அவர் எங்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி சந்தோஷப்படுத்தினார். விருந்து ருசித்து சாப்பிட்டு பல நினைவுகளை மனதில் சுமந்து கொண்டு பிரியா விடைபெற்றோம். அறம் வீரா சேனலுக்காக அரைச்செல்வி மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.